தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக ஒரு 4 முதல் 5 மாவட்டங்களில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு. சரியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு பகுதியாக பதிவாகும். தேதி நம்ம சொல்லிடுறோம். ஆகஸ்ட் 21ஆம் தேதியான இன்று குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் சற்றே கணிசமாக எதிர்பார்க்க முடியும். வட தமிழகத்தினுடைய கடலோர மற்றும் உள் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற இடங்கள், இங்கெல்லாம் பகுதியாக மிதமான மழை வாய்ப்பு தொடரக்கூடும். இரவு நேர மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 26, 27 வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு 6 முதல் 8 மாவட்டங்கள் மட்டுமே இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு சில, அதாவது ஒரு 20% மட்டுமே நமக்கு மழை பொழிவு, 80% பகுதிகளில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கலாம். முழுமையான வானிலை அறிக்கையை தெரிந்து கொள்ள மாலை நேரங்களில் உங்களுக்கு வானிலை அறிக்கையை நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் கேட்டு பயன்பெறுங்க. காலை நேர வானிலை அறிக்கையும் கேட்டு பயன்பெறுங்க நண்பர்களே.